எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. ராஜா லிவியூ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். சமீப காலமா நம்ம அரசியல் களத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் மக்களுடைய கருத்துக்கள்ல இருந்தும் நிறைய ட்வீட்லாம் போடுறாங்களா சில பேர், அவங்களுடைய கருத்துக்கள் இருந்தும் பேசிக்கொண்டு வர்றோம். நிறைய விஷயத்த மக்களுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா கொண்டு போய் சேர்க்கிறோம். அதை தொடர்ந்து நேத்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸ்டாலின் அவர்கள் 5,000 காசு கொடுத்திருக்கிறது இல்லத்தரசிகள் ஊக்குவிச்சிருக்கு, நிறைய பேர் அதை வரவேற்கிறாங்க அப்படின்னு. இந்த 5,000 காசை முதல்ல யாரும் தப்புன்னு சொல்லலை. நிறைய பேர் அது புரிதல் இல்லாம என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, 5,000 எவ்வளவு பெரிய காசு தெரியுமா, அவங்களுக்குலாம் அதெல்லாம் விளையாட்டா போச்சா அப்படிலாம் சொல்லி பேசியிருந்தாங்க. நாங்க இந்த தப்பான ஒரு கண்ணோட்டத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுடைய கருத்தோ நோக்கமோ எதுவுமே கிடையாது. 5,000 பெரிய காசு தான், அதை எப்ப கொடுக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சில புரிதல் இல்லாத மக்கள் அதை புரிதலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் அதை ரொம்ப புரிதலோட, நீங்க எதுக்கு இந்த 5,000 கொடுக்குறீங்கன்னு தெரியும், நீ என்ன வேணா கொடு, எங்க ஓட்டு நாங்க யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போட்டுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த 5,000 எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதும் நம்ம சொல்லியிருந்தோம். இது தொடர்ந்து சேலம்ல தாவேகாவுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்துச்சு. ஓகேவா? அது நிறைய பேர் நம்ம சன் நியூஸ்காரர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இங்க பாருங்க விஜய் அவர்கள் பேச தொடங்கினதுக்கு அப்புறமே கூட்டமே வரல அப்படின்னு. ஏமா இதே மாதிரி உங்களுடைய கட்சியில ஒரு மாநாடு நடத்தினாங்க தெரியுமா, அப்ப கூட்டம் வந்துச்சு, நீங்க பாத்தீங்களா? ட்ரோன் ஷாட் விட்டாங்க, வேற ஒரு சேனல்ல விட்டாங்க, உங்க சேனல்ல அதை விடல. ஸோ எப்ப என்ன கிடைக்கும், எப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சன் நியூஸ்காரன் காத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலா என்ன நினைச்சு அப்படின்னா, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அங்க உள்ள போறதுக்கான என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி கரூர்ல நடந்த இன்சிடென்ட் ஆகட்டும், இல்ல மற்ற ஊர்கள்ல கூட்ட நெரிசலால என்ன நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இட்ஸ் நாட் அபவுட் இந்த பொலிட்டீஷியன் வந்தாதான் இங்க இவ்வளவு கூட்டம் வரும், அதெல்லாம் கிடையாது. நம்ம மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, நீ இந்த பொலிட்டீஷியன் விஜயகாந்த் அவர்களுக்கு வராத கூட்டமா, இந்த பொலிட்டீஷியன் யாரு, அந்த பொலிட்டீஷியன் யாரு, இல்ல ஒரு நடிகை யாரு, நடிகர் யாரு, இது நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் அரசியல் பேசி கொஞ்ச காலகட்டத்துல சொல்ற விஷயம் தான். யாரா இருந்தாலும் கூட்டம் வரும், இவங்களுக்கு தான் கூட்டம் வரும், அவங்களுக்கு தான் கூட்டம் வரும், அதெல்லாம் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு ஆக்டர்ஸ் கூட்டம் வந்தீங்கன்னாலும் கூட்டம் வரும். ஸோ அதே மாதிரி ரொம்ப வருஷமா விஜய் அவர்கள் சினிமா துறையில இருக்காரு, சினி துறையில இருக்காரு. இவர் அரசியலுக்கு வந்தது, பாலிடிக்ஸ் வந்தது நிறைய மக்களுக்கு பிடிக்காத மக்களுக்கு கூட அவர் போய் பார்க்க செஞ்சாங்க. ஏன்னா சின்ன வயசுல தான் அவர் பார்த்து ரசிச்சு வளர்ந்த மக்கள் இருக்காங்க, ரசிச்சு வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க, அவங்க போய் பார்க்க செய்வாங்க. ஸோ அதனாலவே கூட்ட நெரிசல் அதிகமா வரும் அப்படின்ற காரணத்துக்காக குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் இந்த சேலம் இதுல போகணும் அப்படின்ற மாதிரி முதல் விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் கிளியர் ஆயிடுச்சா சன் நியூஸ்? நெக்ஸ்ட், கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ், கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். அப்படிப்பட்ட அந்த பவர் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல, நம்மள ஒரு ஏளனமா பாக்குற நேரத்துல, நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும், நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும். அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கிருந்துதான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும். செகண்டா என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் கரேஜ் அப்படின்ற எப்பயுமே பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா, நண்பா நண்பேசி உங்களுக்குலாம் வணக்கம், இல்ல வந்திருக்க காவல்துறை பாதுகாப்புல இருக்க எல்லாருக்கும் வணக்கம், பவுன்சர்ஸ்க்கு வணக்கம், இததான் சொல்லுவாரு. ஆனா எடுத்த உடனே கரேஜ் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஐ வாஸ் லைக், அண்ணன் எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஆதங்கம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கரேஜ்னு ஆரம்பிச்சு கரேஜ் எப்படி வரும் அப்படின்னா, நீங்க எங்க உங்களை தோக்கடிக்கப்பட்டீங்களா அங்க நீங்க பவரோட நிக்கிறதா கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அடுத்ததான் இன்னொரு விஷயம் மக்கள் கிட்ட கேட்டிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், நான் மக்களுக்கு நல்லது தானே செய்யணும்னு நினைச்சேன், என்ன எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க, துன்புறுத்துறீங்க, அதாவது ஆளும் கட்சியான ஸ்டாலின் அவர்களை பார்த்து சில கேள்விகள் கேட்டிருந்தாரு. எனக்கு எங்கேயுமே நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க, எங்கேயுமே நான் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான கரெக்டான இடத்த நீங்க அலோகேட் பண்ண மாட்டீங்க, மரக்கடை ஆகட்டும் இல்ல மற்ற சில இடங்கள் ஆகட்டும் எதுவுமே நான் கேட்ட இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒரு சில பதிவுகளை அவர் அங்க முன் வச்சிருந்தாரு. நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பாக்குறேன். லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன், அம்மா விஜய்னு சொல்லுவா, அப்பா விஜய்னு சொல்லுப்பா. அது தவிர்த்து குழந்தைங்களோட வீடியோ வெளியானது நானுமே பார்த்திருந்தேன். எந்த மாதிரியான வீடியோக்கள் அப்படின்னா,
ஒரு சர்வே ஒன்று எடுக்க போயிருப்பாங்க. ஏதோ ஒரு கட்சி சார்பாவோ இல்ல வந்துட்டு ஒரு தனி மனித ரிப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போயிருப்பாங்க. போனதுக்கப்புறம் போயிட்டு ஒரு அம்மா பூ கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட மைக் குடுத்து, "நீங்க வந்து 2026ல யாருக்கு வந்து நீங்க ஓட்டு போடுவீங்க?" அப்படின்னு கேட்கும்பொழுது 2 குட்டி வாண்டஸ் பின்னாடி நின்னுட்டு, "அம்மா, அம்மா விஜய்க்கு சொல்லுமா, அம்மா, அம்மா விஜய்க்கு சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தட் வாஸ் அ கியூட் மொமெண்ட் ஏன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு பொலிட்டிஷியனா ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது, மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஜாலியா இருக்கும். பரவாயில்லையே! அப்படின்ற மாதிரி. ஸோ, இப்போ உண்மையாவே நெறைய வீடுகள்ல குழந்தைகள் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, விஜய் அவர்களுக்காக. ஸோ, இது மூலியமா விஜய் அவர்கள் அங்க என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "நெறைய குழந்தைகள் ஓட்டு கேட்கிறீங்க. உங்க பெரியப்பா, உங்க சித்தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர்கிட்ட வந்து விஜய்க்காக ஓட்டு கேளுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் புது விதமா டாக்டிக்ஸா இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, மரத்த கட்டி புடிச்சுட்டு, கடல்ல பயணம் பண்ணிட்டு, மாடு மாநாடு, மரம் மாநாடு மற்றும் தண்ணி மாநாடு, கடல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகள, ஒரு சில விஷயங்கள பண்றாரு. இவரு என்ன அப்படின்னா, குழந்தைங்கள்ட்ட வந்துட்டு, "இங்க பாருங்க வீட்டுக்கிட்ட சொல்லி, அம்மா கிட்ட சொல்லி வந்து ஓட்டு போட சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. இது தவிர்த்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. "இதுவரைக்கும் நான் மக்களுக்காக நின்னுட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்காக ஒரு சில விஷயங்கள நான் நிக்க போறேன். எனக்காக ஒரு சில விஷயம் பண்ண போறேன். எனக்காக நீங்க பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்டிருப்பாரு. இத வந்து நான் ஒரு 2, 3 வெரிஃபிகேஷன் வீடியோஸ் பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் பேசினது என்ன அப்டின்னா, ஒருத்தர் வந்து பேசியிருப்பாரு. "ஒரு பொலிட்டீஷியன் அப்டின்னா, நீ தான் மக்களுக்கு பண்ணணும். மக்கள்லாம் உனக்கு பண்ண மாட்டாங்க." அது வந்து ரொம்ப காமிக்கா, நக்கல் அடிக்கிற மாரி. இவரு அண்ணன் என்ன நெனச்சுட்டு இருக்காரு அப்டின்னா, இவரு என்ன பண்ணாலும் சிரிப்பாங்க அப்டின்னு நெனச்சுட்டு ஒரு சில காணொளிகள்லாம் அண்ணன் வெளியிடுறாரு. "அண்ணே கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லாருக்கும்." இந்த மாதிரியான காணொளிகள் வந்து எதுக்காக முதல்ல போடுறாங்க அப்டின்னா, விஜய் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு சில நபர்கள பத்தி நீங்க ஒரு சில வலைத்தளங்கள்ல பேசும்பொழுது, உங்களுடைய காணொளிகள் கண்டிப்பா வியூஸ் அதிகமாகும். சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதுக்காக கூட வீடியோ போடலாம். அவங்க வந்து உங்கள வந்து ரோஸ்ட் பண்ணி தான் போடுறாங்கலாம் கிடையாது. ஸோ வந்துட்டு இப்போ விஜய பத்தி ஒருத்தர் ரொம்ப ஒரு அரசியல்ல இருக்க ஒருத்தர் வந்து காணொளி போடுறாரு. உட்காந்துக்கிட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாரி பண்றோம். சாட்டை எதுக்கு எடுத்தாரு அவரு கடைசியில, கரேஜ் அப்படி சொல்றாரு. இதெல்லாம் வந்துட்டு அவரு காணொளியா பதிவிட்டு போடுறாரு அப்படின்னா 2டே தாட் தான். ஒண்ணு வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு அவருக்கு வந்து அரசியல் தெரியல. அத வந்து நான் உண்மையாவே நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும். இன்னொன்னு வந்து அவர பத்தி பேசினா நம்மளுடைய சேனல் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். நம்மளுடைய சேனல்ல வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ற நற்பாசையில சில பேர் போட்டுட்டு இருக்காங்க. அது யாருன்னு சொல்ல விரும்பல. உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதுவரைக்கும் என்ன கேட்ட கேள்விகள்லாம் என்ன அப்படின்னா, நான் வந்து பனையூர்ல இருக்கேன், வீட்ல இருக்கேன், வீட்ட விட்டு வெளிய வா, பனையூர விட்டு வெளில வா அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது தமிழ்நாடு தான் என் வீடு. இதுக்கு மேல என்ன வேணும்? இங்க பாருங்க நான் இங்க தான் இருக்கேன். நான் மக்களுக்காக தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. "ஏய் விஜய், வீட்டை விட்டு வெளியே வா. ஏய் விஜய், பனையூர் விட்டு வெளியே வா." அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. இப்போ இந்த உண்மையாவே டிவிகே தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பரவால்ல அண்ணன் மாஸா பேசிட்டாரு, தீயா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அரசியல் ஆழம் புரிந்த சில பேர் இருப்பாங்கல்ல, காலகாலமா இதுதான் அரசியல். இத பத்தி தான் பேசணும். மக்கள் கிட்ட நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து பேசணும். ஒரு சில விஷயம் அவருமே பேசியிருந்தாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சில நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பேச்சு பெருசா சந்தோஷத்த குடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆப்வியஸா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து என்னதான் அவங்க டிவிகேக்கு சார்பாக இருந்தாலுமே, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மக்களுடைய ஆழத்த புரிஞ்சு பேசணும். மக்களுடைய மனநிலை புரிஞ்சு பேசணும். மக்களுடைய அவருமே சொல்லியிருந்தாரு. நீங்க கேட்டீங்கல்ல, மக்கள் கனவு என்னன்னு சொல்லிட்டு போய் வீடியோடா கேட்கறீங்கல்ல. ஆக்சுவலா மக்கள் கனவு என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு திமுகவுடைய தீய சக்தி ஆட்சி வந்து ஒழியணும் அப்படின்றது தான் மக்களுடைய கனவு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. 4.25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம். இல்ல ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி. மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார்?
அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. சோ இந்த விஷயங்களுமே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தா இன்னுமே மக்கள் கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்குமோ அப்படின்றது ஒரு சிலருடைய கருத்தா இருந்துச்சு. எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. இதெல்லாம் பேசுறாரு, எடுத்தோடனே எந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங் நோட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. லாஸ்டா அதை வந்து சொல்லியிருப்பாரு, என் நெஞ்சில் கூடி இருக்கும், அதெல்லாம் வந்து லாஸ்டா சொல்லியிருப்பாரு, லாஸ்டா பேசியிருப்பாரு. இருந்தாலும் சில பேருக்கு வந்து இந்த வருத்தம் வந்து இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம், இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம், என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கலாம். ஸோ அப்ப இது வந்து ஆட் பண்ணியிருப்பாரு. நம்ம சொல்லியிருந்தோம்ல 5,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க வாங்குங்க, உங்களுடைய காசு தான். ஆனா காசை வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்ற மாதிரி. வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 வாங்கிக்கோங்க, சந்தோஷமா வாங்கிக்கோங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எஸ், இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க வந்து உங்களுடைய காசு தான், நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா இதெல்லாம் வாங்கிட்டு யார் அரசியல் தெரிஞ்சவங்க, யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சில கருத்துக்கள் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப நிதானமா யோசிச்சு நீங்க வந்துட்டு வாக்களிக்கணும் அப்படின்றத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வேலைகள் வந்து அரசியல் தொடர்பா நடந்துட்டு இருக்கு, அரசியல் தொடர்பா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நம்மளுமே வந்துட்டு இந்த வாக்ஸ் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு, விஜய் அவர்கள் அரசியல் வந்ததாகட்டும், இல்ல வந்து 2026 இந்த தேர்தல் வரப்போறதுனால மக்களுடைய கருத்து கொஞ்சம் கொஞ்சம் போக போக டைம் ஆக ஆக, ஆரம்பத்துல ஒரு தாட்ல இருந்திருப்பாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன் பிட்வீன் ஆஃப் த மந்த்ல வந்து இல்ல இவங்களுக்கு போடலாமே அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அப்புறம் போயிட்டு இந்த ஓட்டர் மிஷின் அமுக்கும் போது ஒரு தாட் வந்துடும், கடைசி டைம்ல வேற இதுக்கு வந்து ஸ்லிப் ஆகி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வாக்ஸ் பாப் போகலாம் அப்படின்ற ஒரு சில எண்ணங்களும் இருக்கு. அதை வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்து இனி வரும் காலகட்டங்கள்ல பண்ணலாம். அண்ட் உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளோ காணொலிகளும் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுடைய ஆதரவை எப்பவுமே நம்மளுடைய ராஜாலி வியூக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.